மூணார் குண்டலை புதுக்கடி டிவிஷனில் சாலையை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இப்பகுதியை சேர்ந்த நபர்கள் 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புது வருட தினத்தில்தான் இந்த பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை, குணசேகரன் போன்றவர்கள் 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டது. புது வருட தினத்தில் 24 மணி நேர உண்ணாவிரதம் மூணாரில் நடத்தப்பட்டுள்ளது. மூணார் குண்டலை புதுக்கடி டிவிஷனில் தான் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. புதுக்கடியை சேர்ந்த அண்ணாதுரை, குணசேகரன் போன்றவர்கள் 24 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் மருத்துவமனைக்கும் ரேஷன் கடைக்கும் செல்லும் சாலை பல வருடங்களாக சேதமடைந்துள்ளது. சாண்டோஸ் காலனி உட்பட உள்ள பகுதிகளில் உள்ள ஏராளமான மக்கள் இந்த சாலையை நம்பியுள்ளனர். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த சாலையை உபயோகித்து வருகின்றனர். உடனடியாக சாலையை சீரமைப்பு செய்ய அதிகாரிகள் தயாராக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராட்டம் நடத்தப்பட்டது. ரேஷன் கடைக்கும் ஆஸ்பத்திரிக்கும் வர வேண்டும் என்றால் அந்த புதுக்கடிக்கு குண்டலை அந்த ரோடு வழிதான் வர வேண்டும். பாருங்க, நேற்று கூட ஒரு டிஎம்டிவிஷன்ல ஒரு அம்மா பாண்டியம்மாங்கிற ஒரு தங்கச்சி இறந்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஜிஹெச்சி கொண்டு போங்கன்னு சொன்னக்குள்ள அந்த ரோட்ல போக முடியாத காரணத்தினால், ரொம்ப மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அம்மா இடைவெளியிலேயே அவங்களுக்குள்ள ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சு. அவங்க நியூஸ் பியூரோ, மூணார்.